ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டிசம்பர் மந்த்துக்கான 2024 எடிஷன் எக்ஸ்ட்ரீம் 125 ஆர் மாடல் வந்து இருக்குங்க. ஸோ ஆர் மாடல் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம் 125லேயே டாப் அண்ட் வேரியண்ட் வந்து இது தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பைக் லான்ச் ஆன அந்த ஸ்டார்டிங்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் வந்து வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ எதுக்காக அண்ட் ஏன் இந்த பைக்கை நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தேன், ஸோ இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட டிசைன்ஸ், எஸ், இந்த மாடலில் இதே டிசைனில் இப்போது 250 பைக் வந்து வரப்போகுது. எக்ஸ்ட்ரீம் 250R அப்படிங்கிற பைக்கு எக்ஸாக்ட்லி ஒரு டுக்காட்டியோட மினி வெர்ஷன் மாதிரியே இருக்கும் அந்த பைக் பார்க்குறதுக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த பைக்கோட ஒரு டிசைன் அண்ட் இந்த பைக் பிடிச்ச விதம். நிறையா பேர் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டோட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பல்சர் 125க்கு இந்த பைக் டேரக்ட் காம்படேட்டராக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பர்ஃபார்மன்ஸ்லேயும் இந்த பைக் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஷோரூம் சைட்லேருந்து. நானுமே ரோட்ஸில் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் ஹைவேஸில் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது அண்ட் அது கண் கூட நான் பார்த்துருக்கேன். சரியா, இதுக்கு முன்னாடி நான் ஓட்டிகிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் இல்லையா. ஸோ நல்ல ஒரு பைக்குங்க. ஸோ சீரியஸ்லி என்னென்ன விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் 125 பைக் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு மனசில் ஒரு வண்டி வாங்கணுன்னு இருக்குன்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு. சரியா, வண்டியோட என்ஜின் 125cc என்ஜின், லிட்ரலி அந்த கிளாமரு, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு அதுக்கு ஈக்குவலான ஒரு செக்மெண்ட்டில் பைக் வந்தாலும் டியூனிங்கில் வித்தியாசங்கள் இருக்குது. டியூனிங்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பைக் மாதிரி இதில் வந்து ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து இருக்காது. நல்லா ரகடாக இருக்குது, ஓட்டுற ஃபீலே வந்து மாறுது. அண்ட் ரெண்டாவது ஹைவேஸில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் ஹைவேஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வண்டியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.6 bhp அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். இந்த வண்டி வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஹைவேஸில் ஒரு 80 to 90 ஸ்பீடில் க்ரூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வைப்ரேஷன்ஸ் அந்த ஸ்பீடில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே லிட்டில் பிட் இருக்குது. எஸ், இது ஒரு 125cc. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப இல்லை. அதுதான் ஒரு அந்த டியூனிங்கில் நான் சொன்ன வித்தியாசம். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு டியூனிங் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த ஸ்ப்ரிண்ட் EBT அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு நல்ல டியூனிங் இருக்குங்க பைக்கில். ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக நீ இன்னும் த்ராட்டில் கூட என்னால் இன்னும் போக முடியும் அப்படின்ற மாதிரி பைக் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் இது வந்து நல்லா ஜஸ்டிஃபைடாக கொடுத்துருக்காங்க. என்ஜினுமே நல்லா இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ஏர் கூல்டு செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். இதில் எந்த ஒரு எலக்ட்ரானிக்கலோ இல்லை எந்த ஒரு ஆயில் கூலிங் சிஸ்டமோ வந்து கிடையாது. ஜஸ்ட் நார்மலான ஒரு ஏர் கூலிங் செக்மெண்ட்டோடு வரக்கூடிய அதே பைக்கு தான். பட் இந்த லுக்ஸில் இந்த பாடி பேனலில் அவங்க கொடுத்துருக்க ப்ளேஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் வந்து நீங்கள் என்ஜினை அந்த அளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. முக்கியமாக ரோட்ஸில், ஆஃப் ரோட்ஸ் காண்டியும் ரோட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே பெட்டராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனை விட இதில் நிறையவே மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் எப்படின்னா சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் வந்து முன்னாடி 160R இருந்த அந்த ரவுண்டான பெரிய சஸ்பென்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஏன்னா 164V வந்து இப்போ அப்சைட் டவுன் ஃபோக்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 125 மற்ற 125 கம்பேர் பண்ணும்போது இதோட ஃப்ரண்ட்டோட அந்த டெலஸ்கோபிக்ஸோட அந்த ஒரு டயாமீட்டர், அந்த பைப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. நீங்கள் அந்த க்ளோஸராக கூட நான் காட்டுறேன். நல்ல ஒரு பெரிய சைஸான ஒரு சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. இந்த மாடல் வந்து ஆர் மாடல், சிங்கிள் சேனல் ABS. ஸோ உங்களுக்கு இந்த வெர்ஷன் தான் இந்த பைக்கில் வந்து டாப் வேரியண்ட். 2 வேரியன்ட்ஸ் வருது, ஒன்று IBS மாடல், இன்னொன்று ABS மாடல். நம்ம வச்சுருக்கிறது டாப் வேரியண்ட் ABS மாடல். ஃப்ரண்ட்ஸோட லைட் செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப் ஹெட்லைட்ஸ் வித் அந்த ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். இந்த டிசைன் தான் நிறைய பேருக்கு ஒரு அட்ராக்ட் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பைக்கோட லான்ச்சில் கூட என்ன இந்த பைக் வந்து ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. 125 மாதிரியே இருக்காது. ஒரு 160 பைக் என்ன பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான லுக்ஸ்லேயும் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஹைவே பர்ஃபார்மன்ஸும் இந்த வண்டி வந்து கொடுக்குது. அது நல்லா இருக்குது. அண்ட் லைட்ஸோட விசிபிலிட்டியுமே பெட்டராக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த வண்டி நான் யூசர்கிட்ட கேட்டு தான் இந்த ரிவ்யூ நான் வந்து பண்ணுறேன். ஓகே, ஒரு 6 months முன்னாடி நான் இந்த பைக்கோட ஜஸ்ட் ஒரு பேப்பர் ரிவ்யூ. ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்து என் கூட போட்டுலாம் ஓட்டியிருக்காங்க இந்த வண்டியை. அப்படிலாம் நான் பார்த்துட்டு தான் இந்த வண்டி நான் வந்து சொல்கிறேன். லைட்ஸ் வந்து ஈவன் ஒரு 200cc இருக்க லைட்ஸை விட இந்த வண்டியோட லைட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது, அதுதான் உண்மை. உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டியில் LEDs தான் வரும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து LEDs தான் வரும். உங்களுக்கு இதில் வந்து யூனிட்டாக ஹசார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆன் பண்ணிடுறேன். ஓகே,
இந்த டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹசார் லைட்ஸ் வந்து இன்பில்டாகவே வந்துடுது. நல்லாயிருக்கு. அந்த ஃப்ரண்ட்டோட லுக்கு ஒரு மாதிரி ஸ்போர்ட்டினஸாக நல்லாயிருக்கு. 125cc இந்த லுக்குங்கிறது எஸ் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. டேங்க்கோட சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேங்க்கு. மைலேஜ் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 55-50. நீங்கள் நல்லா ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஓட்டுறீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து 60 கூட கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆவரேஜாக நீங்கள் ஒரு 50 to 55 வந்து எடுத்துக்கலாம் மைலேஜாக. இந்த வேரியண்ட்டில் கிக்கர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரைடர்லலாம் கிக்கருக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வண்டியில் வந்து கிக்கர் இருக்குது. யூஸ்வலாக இந்த வண்டியில் கிக்கர் இல்லாத வெர்ஷனும் இதுக்கப்புறம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. ரியர்ஸோட டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 90/100 செக்ஷன், கொஞ்சம் வைடரான டயர் தான். ரியரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்க்குமே கிடையாது. ரியர்ஸோட டயர் வந்து கொஞ்சம் பெருசு, 120 செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் 120 செக்ஷனுங்கிறது எடுத்தோன்னே ஒரு 125cc ஒரு அப்கிரேட் தான். 150லேயே மேக்ஸிமம் வந்து நமக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கிரிப் கிடைக்குது. MRF டயர்ஸ் தான். நல்ல கார்னர்ஸ்லாம் நல்ல எபிலிட்டி இருக்குது. சூப்பரான ஒரு டயர். இதை குறை சொல்கிறதுக்கு டயர் நல்லா இருக்குது. ரியர் வந்து உங்களுக்கு டிஸ்க்கு கிடையாது. இந்த வெர்ஷனில் டாப் வேரியண்ட்லையும் சரி, நீங்கள் நார்மல் வெர்ஷன்லேயும் சரி ட்ரம்மு தான் வருது. ட்ரம் பிரேக்ஸோட ஃபங்க்ஷன் எஸ் யூஷுவல். ட்ரம் பிரேக் எப்படி உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டெல்லாம் கிடையாது, நல்லாயிருக்கு, ஸ்டாப் பண்ணுது. இந்த ரியரோட இந்த லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த லைட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேவரிக்லையும் இதே செட்டப் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ மேவரிக்கு முன்னாடியே வந்த இந்த ஹச் செட்டப் லைட் வந்து இந்த வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டு. லைட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஈவன் இப்போ நீங்கள் வரப்போகிற எக்ஸ்பல்ஸ் 210 கூட இந்த ரியரோட செக்மெண்ட் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல எல்இடி குட்டியாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 160R சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்த வெர்ஷன் வந்து பார்க்க கொஞ்சம் கிளியராகவும் கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. நல்லாயிருக்கு, நேரில் பார்க்க நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர்ஸோட விசிபிலிட்டி நல்லாயிருக்கு. டே டைம்லேயே நான் லைவாக பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக தெரியுது. வீடியோஸ்லேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரியரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், எந்த ப்ரொடெக்ஷன் யூனிட்டும் கிடையாது. நல்லா இருக்குங்க. ஒரு எம்டிக்கு ஈக்குவலான ஒரு ரியர் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நல்லா இருக்குது. நம்பர் பிளேட்ஸ்லாம் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்டினஸ் எதிர்பார்க்குறவங்க, ஈவன் இது ஒரு டைடி மாதிரி தான் இந்த ரியர் செக்மெண்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்த போல்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அந்த டுக்காட்டி ஃபீல் வரும் வண்டி ரியர் பார்க்க. டயர்ஸுக்கும் ஆஃப் டயர் தான் இருக்கும் இந்த வண்டியோட மட்காடு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த லென்த் எம்டியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்த ஒரு டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியரோட சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் பில்லியன் சீட் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பஞ்சு மாதிரி அமுங்குங்க சீட்டு. நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு, ரைடருக்குமே ஈக்குவலான கம்ஃபர்ட்டான சீட்டு. ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேருமே ட்ராவல் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட காம்படேட்டர்ஸை விட இந்த வண்டியோட சீட் கம்ஃபர்ட் ரொம்ப பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. சாரி கார்டாக அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணலை. பட் இதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து வரும், கம்பி வரும். பட் அதை தாண்டி நீங்கள் அதை கழட்டினாலுமே உங்களுக்கு அந்த டயரில் ஒரு ப்ரொடெக்ஷன் யூனிட் வருது பார்த்தீங்களா, அந்த யூனிட் வந்து வரும். ஸோ செயினில் வந்து சாரியோ இல்லை ஷாலோ வந்து மாட்டாத மாதிரி ஒரு சின்ன ப்ரொடெக்டர் வந்து டயர்ஸோட ஹக் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. லேடிஸ் கார்டுமே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், சாரி கார்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா ஸ்போர்ட்டியரான டிசைனாக தான் இருக்குது. என்ஜினோட அந்த கவுல் டிசைன் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸாக கொடுத்துருக்காங்க. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் வண்டி வந்து ஒரு மாதிரி முக்கியமாக ஸ்போர்ட்டியர் சைடு. நீங்கள் ஃபேமிலி சைடுன்னு எடுத்துகிட்டு போகிறத விட கப்புள்ஸாக ரைட் பண்ணுவீங்க, டூயல் சைடு 2 சைடு தான் நீங்கள் காலை போட்டு உட்காருவீங்கன்னா செம்ம ஆப்டான ஒரு பைக்கு. நீங்கள் இந்த பைக்கை தாராளமாக சூஸ் பண்ணலாம். கன்சோலுக்கு வந்துருவோமா? இது வந்து ஒரு ப்ளூடூத் கன்சோல். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து ஒரு டேக்கோமீட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் A ட்ரிப் B இருக்குது, கியர் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டி வந்து ஃபியூவல் வந்து காட்டும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆவரேஜ் ஃபியூவல் km/லிட்டர் அது காட்டும். தென் ஓடோ, அவ்வளோதான். ஓடோ, ட்ரிப் A ட்ரிப் B. தென் அதுக்கப்புறமேட்டு இதில் இந்த வெர்ஷன்ஸில் ஒரு மாடலில் ப்ளூடூத் பேரிங் இருக்குது. அது இதுக்கப்புறம் வருமா இல்லை இப்போ இருக்கிறதுலே கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரில. ஆனால் இந்த வெர்ஷனில் ப்ளூடூத் வந்து கிடையாது. ஆனால் இதுலேயே ப்ளூடூத் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது வேணால் கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பி கீழே வந்து ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் கலரில் தெரியுதா? இந்த இடம் நான் விரல் வைக்கிறேன்ல, இந்த இடத்துல USB அந்த ஒயர் இங்கேருந்து நீங்கள் எடுத்து மவுண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டார்டரோட சுவிட்சு வந்து டிசைன் நல்லாயிருக்கு, ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம்.
நல்ல பீட்டுங்க. ரூம்னு வண்டி அந்த ரூம் சவுண்ட் வந்து நல்லாவே கேட்குது இந்த வண்டியில். சைட் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், அந்த பேஸ்க்கான சுவிட்சஸ் வந்து இருக்குது. பேஸ் முன்னாடி இருக்குது. இது வந்து ஹசார்டு, இண்டிகேட்டர், ஹாரன் கொஞ்சம் டீசென்ட் தான். சுவிட்சஸோட குவாலிட்டி டாப் நாச்சு. ஏறி உட்காந்து காட்டுறேன். இந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ரைட் வீடியோலையும் காட்டியிருப்போம். ஸோ இதுதான் பொசிஷன். ஹேண்டில் பார் வந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சம் டக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேங்கோட அந்த சைஸ் வந்து நல்லா படா சைஸாக இருக்குது, பெருசாக இருக்குது. நான் ஈவன் சொன்னேனே ஹைட்டு வந்து 6 ஃபீட்டை விட ஜாஸ்தியாக இந்த அளவுக்கு உங்கள் முட்டி வந்தால் கூட இடிக்காது எங்கேயுமே. நீட்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பைக்கோட அணைச்சி உட்கார்ற மாதிரி ஒரு டிசைன். இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியர் வியூ மிரர்ஸுமே கூட பெட்டராக தான் இருக்குது. ஓவராலாக பைக்கோட டிசைன்ஸ் அண்ட் லுக்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு 125cc பட்ஜெட் கம்மியாக, இந்த பட்ஜெட் கம்மிங்கிறப்ப இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க ஏபிஎஸ் மாடல் வந்து 1,38,000 அந்த ரேஞ்ச் வந்து வருதுங்க. 1,38,000க்கு ஏபிஎஸ் அண்டு உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லைட்ஸ் இந்த அளவுக்கு லுக்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ஒர்த்தபிளான மிஷின். எனக்கு ஏபிஎஸ் வேணாம் ப்ரோ, நான் சிம்பிள் பிரேக்கே எனக்கு போதும்னா ஒரு 10,000 கம்மியாக வரும். 1,26,000 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்து வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒரு 8,000லேருந்து 10,000 வித்தியாசம் தான் உங்களுக்கு வரும். ஓவராலாக ரெண்டு வண்டிக்குமே ரியர் டிஸ்க் வந்து கிடையாது, ஃப்ரண்ட் டிஸ்க் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் ரியர் டிஸ்க் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ப்ளூடூத்தோட கனெக்ஷன் பேரிங் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்துடும். கிக்கரை தூக்கிடுவாங்க, அது வேணால் தெரிஞ்சது தான். இதெல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸாக வந்து சொல்கிறாங்க 25 மார்ச்சுக்கு அப்புறம். இப்போ இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் இந்த வெர்ஷன் தான் அவைலபிளாக இருக்கும். அதனால தான் நான் இந்த டைம் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறது, ஓகேவா? ஸோ மைலேஜ்னு பார்க்குறப்ப 50 to 55 அந்த வந்து நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கலாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ, இந்த பைக்கோட ரிவ்யூஸ் இவ்வளோ தான். இந்த வண்டியோட டெஸ்ட் ரைடும் இதை தொடர்ந்து நான் இதுலேருந்து போய் கண்டினியூவாக ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பேன். ஹைவேக்கு லைட்டாக ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வண்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஆஃப் ரோட்ஸில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ உங்கள் எல்லாரையுமே நான் வந்து அந்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.